திருமணமாகி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த இதை கட்டாயம் பாருங்கள். ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்தபோது இரவு என் கணவரின் எதிரே உணவு மேஜையில் அமர்ந்தேன். எங்களுக்கிடையே பேசப்படாத வார்த்தைகளால் நிறைந்த ஒரு வெறுமை இருந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டே இறுதியாக நாம் பேச வேண்டும் என்றேன். அவர் என்னை பார்த்தார். அவரது கண்கள் கவலையால் நிறைந்தன. நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். நான் அதை சொன்னபோது என் குரல் நடுங்கியது. அவரது முகம் வாடியது. ஆனால் அவர் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர் அமைதியாக ஏன் என்று கேட்டார். நான் விளக்க சிரமப்பட்டேன். இந்த பிரிவு வேறொரு நபரால் வந்தது அல்ல. அது கவனிக்கப்படாதது, பாராட்டப்படாதது மற்றும் இடைவெளி பட்டியது. அன்று இரவு அவர் வெளியே சோபாவில் படுத்துக்கொண்டார். எங்களது அறைக்குள் எனக்கு தூக்கம் வரவில்லை. நாங்கள் எப்படி, எதனால் இவ்வளவு தூரம் விலகிச் சென்றோம் என்று யோசித்தேன். மறுநாள் காலையில் எங்கள் டைவர்ஸ் பேப்பரை அவரிடம் கொடுத்தேன். அதை அவர் உற்று பார்த்தார். பின்பு என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். என்னால் அவருக்கு தெளிவான பதில் அளிக்க முடியவில்லை. எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் நான் விலகிச் செல்வதில் உறுதியாக இருந்தேன். அன்று மாலையில் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். எங்கள் மகளின் பொருட்டு 1 மாதத்திற்கு பிரிவை ஒத்திவைக்க வேண்டும் என. அவளுக்கு ஒரு முக்கியமான நடன நிகழ்ச்சி வரவிருந்தது. அவளுடைய கவனத்தை அவர் கெடுக்க விரும்பவில்லை. நாங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாலையும் இரவு உணவிற்கு பிறகு ஒன்றாக ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ளலாமா என்றும் அவர் கேட்டார். முதலில் நான் தயங்கினேன். என் சிறந்த தோழி என்னை எச்சரித்தார். அவர் காலத்தை கடத்த முயற்சிக்கிறார் என. ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று என்னை ஒப்புக்கொள்ளச் சொன்னது. முதல் நாள் மாலை நாங்கள் அரிதாகவே பேசினோம். அமைதியால் மூச்சு திணறியது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஏதோ மாறத் தொடங்கியது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம் பிரிவை பற்றி அல்ல, ஆனால் சிறிய விஷயங்களைப் பற்றி. எங்கள் மகள், வானிலை, அவர் படித்துக் கொண்டிருந்த புத்தகம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கிடையேயான பதற்றம் தணிந்தது. முதல் வாரத்தின் முடிவில் எங்கள் நடைப்பயணங்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினேன். பல வருடங்களாக நான் கவனிக்காத விஷயங்களை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் பேசும்போது சிரித்த விதம், எப்போதும் எனக்காக கதவை திறந்த விதம், என் சிறிய ஆச்சரியங்கள் மற்றும் விருப்பங்களை அவர் இன்னும் அறிந்திருப்பது. ஒரு மாலை நாங்கள் நடந்து செல்லும்போது அவர் என் கையை பிடித்தார். நான் தயங்கினேன், ஆனால் விலகவில்லை. நான் இதை தவறவிட்டேன் என்று அவர் அமைதியாகச் சொன்னார். நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக நானும் என்னை நானே ஒப்புக்கொண்டேன். நானும் அதை தவறவிட்டேன். மாதம் செல்லச் செல்ல எங்கள் தொடர்பு ஆழமடைந்தது. நான் உணர்ந்த வெறுப்பும் தனிமையும் மங்கத் தொடங்கின. பிரச்சினை ஒருபோதும் அன்பின் பற்றாக்குறை அல்ல, கவனமின்மை என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு காலத்தில் எங்களை ஒன்றிணைத்த சிறிய தருணங்களை பாராட்டுவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம். மாதத்தின் இறுதி நாளில், அதாவது கடைசி 30வது நாளில் நாங்கள் அமைதியாக நடந்தோம். நாங்கள் எங்கள் வீட்டு வாசலை அடைந்ததும் அவர் என்னை நோக்கி திரும்பி, நான் இனி பிரிந்து செல்ல விரும்பவில்லை என்றார். அவரது குரல் சீராக இருந்தது, ஆனால் அவரது கண்கள் பாதிப்பால் நிறைந்திருந்தன. இப்போது ஏன்? நான் கேட்டேன். ஏனென்றால் நான் இறுதியாக இப்போது இந்த 30 நாட்களில் புரிந்து கொண்டேன். நான் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். இன்னும் கொஞ்சம் உனக்கு நேரம் கொடுத்திருக்க வேண்டும். நான் சரிசெய்யக்கூடிய ஒன்றிற்காக உன்னை இழக்க விரும்பவில்லை என்றார். என் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. நானும் அதே குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன். வாழ்க்கையின் அன்றாட தேவைகளும் ஓட்டமும். ஒரு காலத்தில் நாங்கள் நேசித்த அன்பை மறந்துவிட்டோம். அன்று இரவு நாங்கள் தாழ்வாரத்தில் அமர்ந்து காலை வரை பேசி முன்பு போல கைகளை பிடித்துக் கொண்டோம். எங்களிடம் எல்லாவற்றிற்கும் பதில் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும். நாங்கள் மீண்டும் அன்பான வாழ்க்கையை முயற்சிக்க விரும்பினோம். காதல் என்பது பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை பற்றியது அல்ல, பெரிய பரிசு பொருட்களை பற்றியது அல்ல. அது அன்றாட தருணங்களில் சிறிய அன்பான செயல்களில் ஒருவரையொருவர் உண்மையிலேயே கவனித்து பார்த்து பாராட்டுவது, கண்களால் அவ்வப்போது கவிதை சொல்வது, சிறிய ஸ்பரிசங்களால் சிலிர்க்க வைப்பது. புரிந்து கொள்ளுங்கள் என் இனிய சகோதர சகோதரிகளே, இதை உங்கள் மனைவி அல்லது கணவனுக்கு அல்லது நண்பனுக்கு பகிர்ந்து கொண்டால் நீங்கள் ஒரு திருமண பந்தத்தை ஒருவருக்கு புரிய வைத்ததாய் இருக்கும். வாழ்வது ஒருமுறை. குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.